ஒரு தந்தையினுடைய கொடூர செயலால் ஒரு குடும்பமே தீயில கருகி உயிரிழந்த சம்பவம் இலங்கை நாட்டையே அதிர வைத்திருக்கிறது. அச்சத்துல உரைய வைத்திருக்கிறது. கணவனும் மனைவிக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள ஒரு சிறிய பிரச்சனை பெரிய அளவுல முற்றி ஒரு குடும்ப தகராறாக ஏற்பட்டு இருவருக்கும் இடையில வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது. கோபமடைந்த கணவன் கோபத்தின் உச்சத்திலே என்ன செய்யறது என்று தெரியாமலுக்கு வீட்டிற்கு மேல பெட்ரோலை ஊற்றி வீட்டை எரித்திருக்கிறார். இந்த சம்பவம் எங்க பதிவாகி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அனுராதபுரத்தின் பெடுனுவெவ பகுதியில் நடந்திருக்குது. அவர் எரித்தது மட்டுமில்ல, தானும் சேர்ந்து எரிந்திருக்கிறார். அதோட அவருடைய மகளும் அதோட தீயில கருகி இருக்கிறார். அதுவும் அந்த மகளுடைய வயது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெறுமனே ஒரு 13 வயது தான் ஆகிறது. அந்த வீட்டில் இருந்த மனைவி, மகன் மற்றும் பாட்டி ஆகியோர் அந்த தீக்காயங்களுக்குள்ளாகி அனுராதபுரம் வைத்தியசாலையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை வேளை 2 மணிக்கு பதிவாகி இருக்கிறது. கணவர் மது பழக்கத்திற்கு அடிமையானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வளமையாகவே அவர் ஒவ்வொரு நாளும் குடித்துவிட்டு போதையில இப்படி மனைவி பிள்ளைகளோட ஒரே சண்டை பிரச்சனைகள் வம்புகளை செய்யறவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பில் பல தடவைகள் போலீஸ் நிலையத்திலேயும் முறைப்பாடுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கிற போலதான் இன்றைய தினம் அதிகாலை வேளையில 2 மணிக்கு இந்த வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது. எப்படியும் 2 மணி என்று சொல்லும் போது தெரியும் எல்லோருமே தூக்கத்தில் இருக்கிற நேரம் என. ஆனால் இவர் குடித்து விட்டு அந்த நேரம் மனைவியோடு சண்டை செய்திருக்கிறார். இந்த பெரிய அளவில் இது முற்ற வலிக்கிட்டதும் அவருக்கு கோபம் தாங்க இயலாமலுக்கு வீடு முழுக்க பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி எரித்திருக்கிறார். அப்ப இதனால கணவனும் அவருடைய மகனும் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த கணவருடைய வெறியாலையும் கோபத்தாலையும் பாருங்கோ கடைசியில் என்ன நடந்தது எதுவுமே அறியாத ஒரு 13 வயது சிறுமியும் அந்த தீ விபத்துல கருகி உயிரிழந்திருக்கிறார். இந்த தீ விபத்தின் போது வீட்டினுள்ளே மனைவி, அவர்களுடைய 2 மகள்கள் மற்றும் மனைவியினுடைய தாயார் என்று சொல்லி அவர்கள் வீட்டுல இருந்திருக்கிறோம். அப்ப அதே நேரத்துல மகன் வெளியில இருந்திருக்கிறார். அப்ப இப்படி ஒரு சம்பவம் என்று சொல்லி சொன்னோன்னா வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்ப வீட்டுக்கு வந்த சந்தர்ப்பத்துல தீய கட்டுப்பாடுகளை கொண்டு அந்த உள்ள இருக்கிறவையை காப்பாற்ற அவர் போயிருக்கிறார். அப்ப அவர் போன சந்தர்ப்பத்துல அவரும் அந்த தீக்காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒரு மோசமான செயல். என்ன ஒரு போதை செய்யற வேலைதான் இப்ப இவ்வளவு. இப்ப கடைசியில அவரும் இல்ல, அவருடைய மகளும் இல்ல, வீடும் இல்ல. இப்ப கடைசியில ஒன்றுமே இல்ல. இப்போ யார் கஷ்டப்படுறது? இப்ப இவர் இறந்து போயிட்டார். ஆனா கஷ்டப்பட போவது யார்? வைத்தியசாலையில இருக்கிற அவருடைய பிள்ளைகள், மனைவிதான் கஷ்டப்பட போயிடும். எனவே இந்த மாதிரியான செயற்பாடுகள்ல ஈடுபடுவதை முற்றுமுழுதாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். என்ன பிரச்சனை இருந்தாலுமே கதையுங்கோ, கதைச்சு பேசி எந்த முடிவு என்றாலும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இப்படியான செயற்பாடுகளை ஈடுபடாதீங்க.